இந்த துனியா எவ்வளவு சிறியது, மறுமை எவ்வளவு பெரியது என்பதை சஹாபாக்கள் நமக்கு எச்சரித்துச் சென்றுள்ளனர். முதலாவது அபூ தர்தா அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் வசிக்கும் இந்த உலகம் மறுமையோடு ஒப்பிட்டால் கடலில் நனைந்த விரலில் இருக்கும் சில துளிகள் மாதிரிதான். இரண்டாவதாக அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் கூறுகிறார்கள், துனியா உங்களிடம் இருந்தாலும் அது நீண்ட காலம் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம், அது நிழல் போல வந்து மறைந்துவிடும். மூன்றாவதாக அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த துனியா முதுகை காட்டிவிட்டு செல்கிறது, மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மறுமைக்காக உழைத்தவர்களாக இருங்கள், துனியாவுக்காக அல்ல. இன்று செயல் மட்டும் உள்ளது, கணக்கு இல்லை. நாளை மறுமையில் கணக்கு மட்டும் இருக்கும், செயல் இல்லை. நான்காவதாக உமர் இப்னு அல் கத்தாப் கூறுகிறார்கள், எனக்கு இந்த துனியா ஒரு மரத்தின் நிழலில் சற்று ஓய்வெடுத்து மீண்டும் விட்டு செல்லும் பயணியைப் போன்றது. ஐந்தாவதாக அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள், துனியா அழகானதும் இனிமையானதும் தான், ஆனால் அல்லாஹ்விடம் இதற்கு ஒரு இறந்த ஆட்டுக்குட்டியை விடக்கூட மதிப்பு இல்லை. அன்பான சகோதரர்களே, இந்த துனியா தற்காலிகமானது, ஆனால் மறுமை என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆகையால் துனியாவில் நல்ல செயல்களைச் செய்து மறுமைக்காக தயார் செய்யுங்கள்.